இந்த மகளிர் சுய உதவிக் குழுக்களை 1989ஆம் ஆண்டு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள். அதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு பார்த்து பார்த்து வளர்த்தெடுத்து வருகின்றார்கள். அதற்கு உதாரணம் இந்த ஒரு நிகழ்ச்சியே போதும். தர்மபுரியில் அன்றைக்கு போடப்பட்ட அந்த விதை இன்றைக்கு தமிழ்நாடு எங்கும் வளர்ந்து சுமார் 5 லட்சம் மகளிர் சுய உதவிக் குழுக்களாக இன்று வளர்ந்து நிற்கின்றன. உங்களுக்குள்ளாகவே சேமிப்பை மேற்கொண்டு அதன் மூலம் ஒரு நிதி ஆதாரத்தை உருவாக்கி பிறகு கடனுதவிகளை பெற்று நீங்கள் பயனடைகின்ற வகையில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி வழங்கி துணை நிற்பது என்பது இந்த அரசு ஒருபோதும் தயங்கியது கிடையாது. இன்றைக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக மகளிர் சுய உதவிக் குழுக்களை சார்ந்த சகோதரிகளுக்கு கடன் இணைப்புகளை வழங்கி வருகின்றோம். கடந்த நிதியாண்டில் மட்டும் 28,000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கிய அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. இந்த வருடம் அதை தாண்டி இந்த நிதியாண்டில் 30,000 கோடி ரூபாய் நிதி கடன் இணைப்பு வழங்க இலக்கு டார்கெட் ஃபிக்ஸ் செய்யப்பட்டது. இன்று வரை 22,000 ரூபாய் அளவிற்கு கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ள மீதமுள்ள அந்த கடன் இணைப்பும் விரைவில் உங்களை வந்தடையும். அந்த டார்கெட்டை நாங்கள் நிச்சயம் தொட்டு விடுவோம். மகளிர் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்தவர்கள் கடனை பெற்று அதனை திருப்பி செலுத்துவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. மகளிர் அந்த கடனுதவி மூலம் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்லவும் இந்த அரசு எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கும். அதனால்தான் மகளிர் தொழில் முனைவோராக வர வேண்டும் என்று நாம் அனைவரும் உழைத்து வருகின்றோம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் சென்னை மேற்கு மாம்பலம் பகுதி அளவிலான கூட்டமைப்பின் கீழ் அந்த பகுதியைச் சேர்ந்த 35 சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 455 உறுப்பினர்கள் இணைந்துள்ளனர். இந்த கூட்டமைப்பு சிறு வங்கி போல செயல்பட ஏதுவாக ரூபாய் 1,48,00,000 ரூபாய் கடன் இணைப்பு இன்று வழங்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதேபோல் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே சென்னை பல்லாவரத்தைச் சேர்ந்த டாக்டர் அம்பேத்கர் மகளிர் சுய உதவிக் குழுவின் சகோதரிகள் தனித்தனியாக துணி வியாபாரம், மளிகை கடை, மீன் வியாபாரம், மசாலா பொருட்கள் விற்பனை போன்ற தொழில்களை செய்து வருகின்றீர்கள். உங்களுக்கு இங்கே ரூபாய் 15 லட்சம் கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது உங்கள் தொழில் சிறக்க உதவியாக இருக்கும். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதேபோல் ஆவடி மாநகராட்சி திருமலைராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த சாலையோரம் வியாபாரம் செய்யும் 12 சகோதரிகளை ஒருங்கிணைத்து அக்ஷயா சிறப்பு மகளிர் சுய உதவிக் குழு தொடங்கப்பட்டது. இந்த சகோதரிகள் தங்களுடைய வியாபாரத்திற்காக வெளியில் அதிக அளவில் வட்டிக்கு கடன் வாங்கி வந்த நிலையில் நம்முடைய மையம் மூலம் முறையே 50,000 ரூபாய் முதல் 4 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்று தொழிலை பெருக்கிக் கொண்டுள்ளார்கள். உங்களுக்கு இன்றைக்கு 20 லட்சம் ரூபாய் கடன் இணைப்பாக வழங்கப்படுகின்றது. இந்த தொகை உங்களுடைய தொழிலை மேலும் பலப்படுத்தும் என்ற நம்பிக்கை இந்த அரசுக்கு உள்ளது. இன்றைக்கு மகளிர் சுய உதவிக் குழுக்கள் ஏராளமான பொருட்களை தயாரித்து வருகின்றீர்கள். நான் பல மாவட்டங்களுக்கு, எந்த மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் ஆய்வுக்காக செல்ற பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் நீங்கள் அமைக்கின்ற அந்த அரங்குகளுக்கு வந்து நீங்கள் தயார் செய்கின்ற உற்பத்தி செய்கின்ற அந்த பொருட்களை எல்லாம் தொடர்ந்து பார்வையிட்டு வருகின்றேன். அரசு நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, எங்களுடைய கட்சி நிகழ்ச்சிகளும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுடைய பொருட்களை விற்பனை செய்வதற்கான அரங்குகளையும் நாங்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றோம். சமீபத்தில் சட்டமன்றத்திலையும் பேசினேன். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் நான் வேண்டுகோள் வைத்தேன். இனியே யார் எந்த பிறந்த நாளாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும், பரிசுகள் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வைத்தேன். சட்டமன்றத்திலே என்னுடைய உரையிலே இருந்தது. அனைவருக்கும் பரிசுகள் கொடுக்கும் பொழுது இந்த மகளிர் சுய உதவிக் குழுக்கள் நீங்கள் தயார் செய்கின்ற பொருட்கள் தரமான பொருட்களாக இருக்கின்றது. அவங்களுக்கு உதவ வேண்டும் வகையில் ஒவ்வொருத்தர் இந்த பொருட்களை வாங்கி பரிசு கொடுங்கள் என்று சட்டமன்றத்திலே பேசியிருந்தேன். சமீபத்தில் என்னுடைய பிறந்தநாள் விழாவில் கூட எனக்கு பரிசு பொருட்கள் கொடுக்க விரும்புபவர்கள் தயவு செய்து மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை பரிசாக கொடுங்கள் என்று அங்கே நான் வேண்டுகோள் வைத்து அதை நடத்தி முடித்தோம். இன்னும் சொல்லப்போனால் நான் தொடர்ந்து நீங்கள் தயாரிக்கின்ற பொருட்கள் தான் நான் உபயோகித்துக் கொண்டு வருகின்றேன். என்னுடைய வீட்டில் எங்கு பார்த்தாலுமே நீங்கள் தயாரிக்கின்ற அந்த பொருட்கள் தான். என்னுடைய வீட்டில் மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சருடைய வீட்டிலும் எங்கு பார்த்தாலுமே இந்த மகளிர் சுய உதவிக் குழுக்கள் நீங்கள் தயாரிக்கின்ற அந்த பொருட்கள் தான். சட்டமன்றத்தில் இந்த கோரிக்கை வைத்தேன். அதை தொடர்ந்து செயல்படுத்தியும் வருகின்றோம்.